அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது நாள் அதிகாலை ஜெபத்துக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நாம் ஏகமாய் வாசித்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் 28, 29. 28, 29வது வசனத்தை வாசிக்கவும். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஆ, அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ம், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆ, அவைகளை எனக்கு தந்த என் பிதா ம், எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். ம், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. வெரி குட். ஸ்தோத்திரம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அல்லேலூயா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நாமெல்லாம் கெட்டே போக மாட்டோம். எந்த நம்பிக்கையில் அவர் சொல்றார்? அல்லேலூயா. நம்மளை பார்த்தானே சொல்றாரு. ஆடுகள் யாரு? நாம தானே. நாம கெட்டு போக மாட்டோம், நித்திய ஜீவனு கண்டிப்பா வந்துருவோம். அல்லேலூயா. அப்படின்னு எந்த நம்பிக்கையில? நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு? நம்ம அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறோமா? அல்லேலூயா. அதான் ஆன்சர். அல்லேலூயா. நம்ம மேல அவருக்கு நம்பிக்கையே கிடையாது, அவர் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. எப்படியாவது உங்களை திருத்தி, எப்படியாவது அடிச்சு மிரட்டி உருட்டி என்ன பண்ணிடுவேன், கொண்டாந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அவருடைய டீச்சிங் மேல, அவருடைய நடத்துதல் மேல, அவருடைய வாக்கு தத்தத்தின் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் அவைகள் கெட்டு போவதில்லை. என் கைகளை விட்டு என்ன பண்ண முடியாது, யாரும் அவைகளை பறிக்க முடியாது. என்னது படிச்சோம்ல பாட்டு, எவரும் என்னை உம்முடைய கையிலிருந்து பறிக்க இயலாது அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அப்போ அவருடைய கையிலிருந்து யாரும் நம்மை பிரிக்க முடியாது. இன்னொன்னு சொல்ல போனா, நம்ம அவருடைய கையை விட்டு போயிருவோமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஒரு எண்ணங்கள் வந்தாலும் கூட, அப்படிப்பட்ட சுபாவங்கள் வந்தாலும் கூட அவர் சொல்றாரு, என்ன பண்ணுவேன், நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப நம்ம மேல அவர் நம்பிக்கை கிடையாது. அல்லேலூயா. அவர் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 49, 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அவருடைய உள்ளங்கைகளில நம்மை வரைந்து வைத்திருக்கிறபடினாலே ஒரு நாளும் நாம் கெட்டு போவதற்கு அவர் இடம் கொடுக்கறதில்லை. அல்லேலூயா. உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன்னே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ செவரை தாண்டி போன அப்படின்னா அவர் கண்டுபிடிச்சிருவார். அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிறியா, ஒழுங்கா இருக்கிறியா, ஆராதிக்கிறியா, துதிக்கிறியா, செபிக்கிறியா, எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு. எப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு? உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கையை திறந்து பார்த்தாருன்னா அவர் நம்மளை பார்க்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப என் கையிலிருந்து ஒருவரும் அவைகளை பறிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உள்ளங்கைகளில நாம் அடங்கி இருக்கிறோம். அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப நம்மளை நம்பி அவர் கிடையாது. அல்லேலூயா. அவருடைய கரத்தை நம்பி, அவருடைய கை ஸ்ட்ராங், அவருடைய கை அன்புள்ள கரம், நேசமுள்ள கரம். அல்லேலூயா. அவருடைய கரத்துல அவர் நம்மை வைத்திருக்கிறபடினால அவருடைய கரத்தின் மேல் அவருக்கு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. என்னுடைய கையிலிருந்து இவங்க எஸ்கேப் ஆக முடியாது, என் கையிலிருந்து இவங்க தப்பிக்க முடியாது, நான் இவங்களை கரெக்டா பாதுகாப்பேன் அப்படின்னு அவர் மேல் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 39, 12. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயன என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அல்லேலூயா. பாருங்க, அவர் யோசேப்பை தம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்தபடினாலே வஸ்திரம் அவள் கையிலே, பரிசுத்தம் இவன் கையிலே. அல்லேலூயா. வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, நான் பரிசுத்தத்தை இழக்க மாட்டேன். அல்லேலூயா. வஸ்திரம் அவள் கையிலே, பரிசுத்தம் இவன் கையிலே. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலே யோசேப்பு இருக்கிறார்.
யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் செய்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறவர். அவனை ஒரு நாளும் யாரும் பறித்து விட முடியாது. நீ ட்ரெஸ்ஸை வேணா பறிச்சுக்கோ, ஆனா அவனுடைய பரிசுத்தத்தை உன்னால பறிக்க முடியாது. அல்லேலூயா. அவனுடைய புறம்பான காரியத்தை நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, அவனுடைய உடம்பை நீ என்னன்னா பண்ணிக்க, ஆனா அவனுடைய உள்ளத்தை நீ தொடவே முடியாது. அல்லேலூயா. சாதுர் சுந்தர் சிங் ஐயாவுக்கு அப்படிதான் நடந்தது. அவர் கல்யாணமே பண்ண மாட்டேன்ட்டார். இயேசுவை ஏத்துக்கொண்டவொடனே முடியவே முடியாதுன்ட்டாங்க. அவர் ஒரு ரூம்குள்ள போட்டு, அவளுக்கு முறை பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளையும் ரூம்குள்ள போட்டு அடைச்சு ஒரு மாதிரி அவலட்சணமான காரியங்களை செய்யறதுக்கு 2 குடும்பத்தினுடைய பெற்றோர்களுமே முயற்சி செஞ்சாங்களாம். இரவெல்லாம் போராடி அந்த பிள்ளையால ஒண்ணுமே பண்ண முடியலையா. அவர் சொன்னாராம், இருதயத்துல இயேசு தான் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தவிர இந்த இருதயத்துல யாருக்கும் இடமே இல்லை. அல்லேலூயா. அப்போ பொல்லாத பிசாசு நம்ம ஏதாவது டெம்டேஷன் கொடுக்கலாம், ஏதாவது பிரச்சனையை கொடுக்கலாம். அல்லேலூயா. அவனுடைய வஸ்திரத்தை பறித்தாலே ஒழிய அவனுடைய பரிசுத்தத்தை பறிக்க அவளால முடியவில்லை. அல்லேலூயா. ட்ரெஸ் தான் உன் கையில, அவன் அவருடைய கையில. அல்லேலூயா. அதனால நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம். ஒரு நாளும் அதை அவர் நெகிழ விடுவதில்லை. தாவீதுல சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம், நீர் எங்களை நெகிழ விடாதிருப்பீராக. நாம் இளகி போக, நாம் வழுவி போக சில நேரம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். யோசேப்புக்கு வந்த மாதிரி நமக்கு சில பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். அல்லேலூயா. ஆனாலும் நாம் அவருடைய கரத்துல இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை வழுவாமல் பாதுகாக்கிற தேவன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். 2 நாளாகமம் 6:15. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை காத்தருளுநீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். அவர் வாக்கு பண்ணுகிறவர், சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்கிறவர் அல்ல. உம்முடைய வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நீர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. உன்னை அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் கொடுத்துட்டு பேசாம இருக்கிறதல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிலாம் கேட்கறதில்ல. அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்துல அதை நிறைவேற்றுவதற்கு முனைப்போடு வைராக்கியத்தோடு ஆண்டவர் நமக்கு என்ன பண்றார்? உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை நம்பி அல்ல, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். நான் சொன்னதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஜனங்க கேட்டக்கூடாது, அடுத்து ஓட்டு போடும்போது நீங்க சொன்னதை செய்யவே இல்லை அப்படின்னு கேட்டக்கூடாது. அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினதை அவருடைய கரத்தினாலே நிறைவேற்றுவதில் அவர் மிகுந்த முனைப்போடு செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சற்றும் தாமதிக்காமல் சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் அதன் காலத்துல அவருடைய கரத்தினாலே செய்து முடித்து நிறைவேற்றுகிறபடினாலே நம்மை ஒருபோதும் அவர் வழுவி போக விடுவதில்லை. அவருடைய கரத்திலிருந்து யாராலும் அவரை நம்மை விட்டு பிரிக்கவும் முடியாது. அல்லேலூயா. பவுல் சொல், நாசமோ மோசமோ நிர்வாணமோ பசியோ பட்டினியோ பட்டயமோ ஆமென் துரோகமோ எதுவுமே அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. நான் அவருடைய கரத்துல இருக்கு. சொல்லுங்க, நான் அவருடைய கரத்துல இருக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், நான் அவருடைய உள்ளங்கைகளில் இருக்கிறேன். அவருக்கு கோஆபரேட் பண்ணுங்க, அவருக்கு ரொம்ப வேலை கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அவர் கைக்குள்ள அடங்கி இருங்க, அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருங்க. சில நேரம் நமக்கு செய்யறது கஷ்டம், இன்னைக்கு எந்திரிக்க முடியல அவனுக்கு, நீ வா வந்துரு, வந்து உட்கார்ந்துரு அதிகாலை ஜெபத்துல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். வாசிங்க ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவன் அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அடுத்து வாசிங்க அதே அதிகாரத்துல 21வது வசனம் வாசிங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்போ நல்லா கவனிங்க, பாவம் எப்படி மனிதன் மத்தியிலே ஆளுகை செய்கிறதோ, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே அல்லேலூயா எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கிறார். அது பாருங்க, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்கிறது. அல்லேலூயா. அப்ப நீதி நம்மேலே ஆளுகை செய்கிறது. அது எப்படி? கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய நீதி நம்மேல் ஆளுகை செய்கிறபடினாலே, அவருடைய நீதி நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறதுனால நமக்கு பாருங்க நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. எப்படி? வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஒரே நீதியினாலே, அவருடைய கிருபையினாலே நம்மேல் அவர் என்ன பண்றார்? நித்திய ஜீவனுக்குண்டான ஆளுகை அவர் செலுத்துகிறார். எப்படி? அவருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்குகிறது. விழும்போது என்ன பண்றாரு? அவருடைய நீதி நம்மை தாங்குகிறது. கொஞ்சம் வழுகி போகும்போது, கொஞ்சம் ஸ்லிப் பண்ணும்போது, கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும் பொழுது, கொஞ்சம் நம்ம அப்படியே உலகம் பக்கமா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்களும் சிந்தைகளும் திசை திரும்பும் பொழுது அவருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்குகிறது. திருப்பி அப்படியே உள்ள தள்ளுது. உள்ள போ. இந்த ஆடு அப்படியே விலகும் போது அப்படி குச்சியை வச்சு அடிச்சு பாதையில நகட்டுற மாதிரி அவருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா. வாசிங்க 13ஆம் வசனம் வாசிங்க. அதிலே உன் வலது கையை பிடித்து. அப்ப நாம அவர் கையை பிடிக்கல. வேதம் சொல்லுகிறது நான் உன் வலது கையை பிடித்து. நம்ம பிடிச்சா விட்டுருவோம், அவர் பிடிச்சா என்ன பண்ணுவாரு? உடும்பு பிடி. அல்லேலூயா. பிடிச்சாலும் உடும்பு பிடி அப்படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. சில நேரத்துல இந்த மலை ஏறுறாங்க பாத்தீங்களா, மலை ஏறும்போது கிரிப்பு இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்களா, அந்த கயிறு வாயில இந்த உடும்ப கட்டி விட்டுருவாங்களா, அந்த உடும்பை தூக்கி அப்படி மேல தூக்கி போடும்போது அது போய் பிடிச்சுக்குமா, பாறைய கிரிப்பா பிடிச்சுக்குமா. இவங்க பிடிச்சு தொங்குனாலும் கூட ஒண்ணாகாது. அந்த அளவுக்கு பவர் பாருங்க, அந்த உடும்புக்கு அவ்வளவு பெரிய பவர். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டு எவ்வளவு பெரிய மலைனா கூட அந்த உடும்பை வச்சு மேல ஏறிடுவாங்க. இந்த தேன் பிடிக்கிறவங்க, இந்த பெரிய மலையில எல்லாம் ஏறுறவங்க எல்லாம் அப்படிதான் செய்வாங்க. அல்லேலூயா. அப்ப நாம அவர் கையை பிடிச்சா கூட விட்டுருவோம். ஆனா உன் வலது கையை அவர் பிடித்து இருக்கிறார். அப்படித்தானே சொல்லுது. அல்லேலூயா. நான் உன் வலது கையை பிடித்து. அவர் பிடிச்சிருக்கிறார், கெட்டியா பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கையிலிருந்து நாம் ஒரு நாளும் வழுகி போகவே முடியாது, தப்பவே முடியாது. நாம நினைச்சா கூட அவர் விடுற மாதிரி இல்ல. அல்லேலூயா. நாம நினைச்சாலும் அவர் விடுற மாதிரி இல்ல. அல்லேலூயா. வாசிங்க. தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நீதினால் அல்ல, நான் கரெக்டா இருக்கேன், நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், நான் தான தர்மம் பண்றேன், நான் எல்லாருக்கும் உதவி செய்யறேன், என்னுடைய தான தர்மத்தினால. தர்மம் தலை காக்கும், கரெக்ட், தப்பு இல்லை. ஆனா என்னுடைய நீதியில அவருக்கு பத்தாது. அவருடைய நீதியே இந்த பூமியில எடுபட்டு போனது. அப்ப நம்முடைய நீதிக்கெல்லாம் என்ன இருக்கு? வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஃபில் ஆகவே ஆகாது. நம்ம 10 நல்லது செய்வோம், பாத்தீங்கன்னா 5 கெட்டது செய்வோம், அதெல்லாம் அழிச்சிட்டு போயிடும். அல்லேலூயா. நம்முடைய நீதியை கணக்கு வச்சு, நம்முடைய நேர்மையை கணக்கு வச்சு அவர் நம்மை பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது முடியவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவருடைய நீதியினாலே, அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே, அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே, அவர் நம்மேல் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதுனால அவருடைய வலது கரத்திலிருந்து நாம் என்ன பண்ண முடியாது? வழுவி போகவே முடியாது. யாரும் அவருடைய கரத்திலிருந்து பறிக்கவே முடியாது. யோசேப்பை எப்படி கெட்டியா பிடிச்சிருந்தார். அல்லேலூயா. அவளால பறிக்கவே முடியல. தினம் தினம் சொல்லப்பட்டிருக்கு, தினம் தினம் அனுதினமும் வருகிறான். ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் நடந்த சம்பவம் அல்ல. அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த பொல்லாத சர்ப்பம் ஏவாளிடத்துல வந்தது ஒரு நாள் வந்த காரியம் இல்ல. வேத சாஸ்திரிகள் அப்படிதான் சொல்றாங்க. தினம் தினம் வந்து அந்த சர்ப்பம் பேசுமா. உடனே அவள் வந்து ஸ்லிப் ஆகல. பல நாட்கள் வந்து வந்து பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பாவத்துல ஏவாள் விழுகிறாள். ஆனால் அது யோசேப்புக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. டெய்லி வந்து பேசினாலும் அவன் மதி மயங்கவே இல்லை. அல்லேலூயா. அவனுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வசனத்தினாலே புடமிடப்பட்ட
ஒரு தேவ மனுஷன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமம் 29:12. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே உம்முடைய கரத்து சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய கையில பாத்தீங்கன்னா வல்லமை, சத்துவம் உண்டு, பவர் உண்டு. ஆமென். பூஸ்ட் குடிச்ச மாதிரி அவருடைய வலது கரத்துல வல்லமை, சத்துவம் உண்டு. பலத்த கரம், அவருடைய வலது கரம் பலத்த கரம், வெரி பவர்ஃபுல். அவர் கைக்குள்ள போனது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த உயர்த்த அவருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. அவர் கரத்து மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனாலதான் தைரியமா சொல்றாரு, என்னுடைய கரத்தை விட்டு அவைகளை யாராலும் பறிக்கவே முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு பவர்ஃபுல்லான கை அவருடைய கை. சரி, ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரம் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறோம். எப்படியாவது அவரை ஏமாத்திட்டு, அவரை ஏமாத்த முடியாது. அவரை ஏமாத்த முடியுமா? அவர் ஏமாத்தினா நாம தான் ஏமாளி. அல்லேலூயா. நாம் தான் வஞ்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆனாலும் என்ன பண்றாரு, சில நேரம் விட்டுறாரு. போணும் நினைக்கிறேன்ல, போ, கெட்டகுமாரன் மாதிரி போன்னு நினைக்கிறேன்ல, போ அப்படின்னு சொல்லி விட்டுருவார். ஆனா விட்டுட்டு என்ன பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 139:5 வாசிங்க. சங்கீதம் 139:5, 139:5. பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உம் கரத்தை என் மேல் வைக்கிறீர். அல்லேலூயா. கையை மேல வச்சிடறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் நீங்க வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 38வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 38:2. உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. அப்ப என்ன அர்த்தம்? கையில முதல்ல கரெக்டா இருக்கும் போது இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அதுல இருந்து ஸ்லிப்பாகி போயிட்டு திருப்பி அவருடைய கைக்குள்ள வரும்போது பிரஷர், அல்லேலூயா, இருத்துகிறது, அமுக்கி பிடிச்சிருவாரு. முதல்ல சாதாரணமா வச்சிருப்பார். அல்லேலூயா. நம்பிக்கையால வச்சிருப்பார். சரி, நம்மளுடைய பிள்ளை அப்படின்னு என்ன பண்றாரு, நம்பிக்கையா வச்சிருப்பார். அல்லேலூயா. அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நாம இல்லை அப்படின்னா என்ன ஆகுது, அப்புறம் கத்தி தான் வரும். அல்லேலூயா. கத்தி வரும், ஆபரேஷன் வரும், அது வரும், இது வரும். கரெக்டா நாம இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டினா அம்புகள் தைக்கிறது மாதிரி அப்புறம் கத்திரிக்கோள் வரும், கத்தி வரும், எல்லா ஸ்டிச்சிங்லாம் வரும். அம்புகள் நம்மை தைத்து இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கை நம்மை இருத்துகிறது. என்ன ஆகும்? டைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. பாரமாயிரும். அவருடைய கை ரொம்ப பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சொல்லி பாப்பாரு, திருந்தனால அடிச்சு தானே பாப்பாரு. பேத தான தண்டம். அல்லேலூயா. சொல்லுவாரு, அப்புறம் கெஞ்சுவாரு, அப்புறம் மிரட்டுவாரு, அப்புறம் ஓங்கி 2 அடிதான் வைப்பாரு. அல்லேலூயா. அப்ப அவருடைய கை இருத்துகிற அளவுக்கு நாம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. ஆமோஸ் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆமோஸ் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன் அப்படிங்கிறார். இருக்கிற இடத்துல என்ன பண்ணிடுவார், அசையாமதுபடி ஆக்கிடுவார். எந்த பக்கம் நம்மளால மூவ் பண்ணவே முடியாது, திரும்பவே முடியாது. எல்லா 4 பக்கத்தை என்ன பண்ணுவாரு, அடைச்சிருவார். எல்லா வாசல்களும் அடைபட்டுரும். அப்போ நம்ம தப்பிக்கவே முடியாது. அவருடைய கரத்தை நோக்கி நம்ம பார்த்தேன், அப்பா உங்களுடைய கரம் எப்ப திறக்கும், நான் எப்ப திருப்தி ஆவேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வகையிலாவது எப்படியாவது அன்பு செலுத்தியோ மிரட்டியோ அடிச்சோ உதைச்சோ எப்படியாவது அவர் என்ன பண்ற, நம்முடைய வழிக்கு அவருடைய வழிக்கு அவருடைய கைக்குள்ள கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. நாம எப்படி இருக்கிறோம் அதுதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அவரை இருத்த விடாம, அவர் பிரஷர் கொடுக்க விடாம, அவர் சொல்லும் போதே கேட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் சரியா நடக்கும். இது நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியம். அல்லேலூயா.
அதனால அவருடைய கையிலிருந்து பிரிக்க முடியாது, ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம ஜாலியா அசால்ட்டா இருந்தோம் அப்படின்னா நமக்கு சில சூழ்நிலைகள் வந்து நம்ம என்ன பண்ணும், இருத்த வேண்டிய நிலைமையில் நமக்கு வந்துடும். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருக்கணும். நாமளும் அவருக்கு கோஆபரேட் பண்ணணும். அல்லேலூயா. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது அவர் சீக்கிரமாக நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை அவர் சீக்கிரமா செய்வார். இல்லாட்டி லேட் ஆகும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு லேட் ஆகும். தாமதிக்கிறதுக்கு காரணம் நாம தான், அவர் அல்ல. அல்லேலூயா. அதனால எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை விட்டு நான் ஒரு நாளும் ஆண்டவரே போவதற்கு என்னுடைய மனதிலே கூட நான் நினைக்க கூடாது ஆண்டவரே.